வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் நினைவேந்தல். நாடு முழுவதும் 36,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள். சிஐடியில் முன்னிலையான பிரபல மாடல் அழகியான பியூமி ஹன்சமாலி. ஹரக்கட்டாவின் பாதுகாப்புக்காக சுமார் 87 அதிகாரிகள் கடமையில். தொடர்வது விரிவான செய்திகள். யாழில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் 25ஆம் ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிகழ்வானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அவர்களது கட்சி தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போர் சூழலில் இருந்தும் ஊடகவியலாளர் நிமலராஜன் யாழில் இருந்து துணிவுள்ள ஊடகவியலாளராக பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட தருணத்தில் அவர் எழுதிக் கொண்டிருந்த கட்டுரையின் மீது விழுந்தி உயிர் துறந்தார் என அறியப்படுகிறது. கொலையாளிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த பின்னர் வீட்டின் மீது கைக்குண்டுகளையும் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது வீட்டிலிருந்த நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில்வாகனம், தாய் லில்லி மயில்வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன்னா ஆகியோர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் 36,178 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், தேசிய பாடசாலைகளில் 1,501 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக கூறினார். மேல் மாகாணத்தில் 4,630, தென் மாகாணத்தில் 2,513, மத்திய மாகாணத்தில் 6,318, வடமேல் மாகாணத்தில் 2,990, ஓவா மாகாணத்தில் 2,780, வடமத்திய மாகாணத்தில் 1,568 வெற்றிடங்களும், கிழக்கு மாகாணத்தில் 6,613 வெற்றிடங்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 3,994 வெற்றிடங்களும், வடக்கு மாகாணத்தில் 3,271 ஆசிரியர் வெற்றிடங்களும் காணப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள தேசிய பாடசாலைகளில் விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்ப பாடங்கள், வெளிநாட்டு மொழிகள் மற்றும் 13 ஆண்டு தொடர்ச்சியான பாடங்களுடன் காப்போத்தா, உயர்தர சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி மூல வெற்றிடங்களுக்காக 28ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 முதல் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர் சேவையின் தரம் 3A1 தரத்தை சேர்ந்த பொறுப்பேற்காத 353 பட்டதாரிகளை அடுத்த 2 மாதங்களுக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் ஆசிரியர் சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்களை நிரப்ப பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு மறு ஆய்வு குழுவிடம் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த வெற்றிடங்களை விரைவில் நிரப்ப தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரபல மாடல் அழகியான பியூமி ஹன்சமாலி தனது தனிப்பட்ட பிரச்சினையொன்றிற்காக குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திற்கு இன்று காலை வருகை தந்த பியூமி ஹன்சமாலி நீண்ட நேரத்தின் பின்னர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டிருந்தார். தனது தனிப்பட்ட காரணங்களுக்கான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்காகவே பல நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். இன்று செய்த முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். பியூமி ஹன்சமாலிக்கு எதிராக 289 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமான வரி செலுத்துவதற்கான விசாரணைகள் நடைபெறுகின்றன. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கான வருமான வரியை செலுத்துவதற்கு தவறியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவருடைய சொந்த தயாரிப்பில் வெளிவரும் பெண்களுக்கான அழகு சாதன கிரீம்கள் தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. குறுகிய காலத்தில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஹரக்கட்டா என்றழைக்கப்படும் நந்துன் சிந்தக்க என்பவரின் பாதுகாப்புக்காக சுமார் 87 அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக ஹரக்கட்டாவின் சட்டத்தரணி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு குறிப்பிட்டுள்ளார். ஹரக்கட்டாவின் சட்டத்தரணி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஹரக்கட்டா 2 ஆண்டுகளுக்கு அதிக காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிக காலமாக சிறைச்சாலையில் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவராக ஹரக்கட்டா மாறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஹரக்கட்டாவின் பாதுகாப்புக்காக சுமார் 87 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுவதாகவும் இதற்காக அதிகமான செலவுகள் இடம்பெறுவதாகவும் அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.